ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனிஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பர்ஃபெக்ட். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரேண்டமான டேஸில் எடுத்த வீடியோ நான் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஹஸ்பண்டோட அத்தை பொண்ணு வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் மாதிரி கொஞ்சம் வெரைட்டி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யூஸ்வலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் வந்து ஒரு 8-8:30 போல் தான் நான் எப்பயுமே எடுத்துப்பேன். பட் அவங்க இன்றைக்கி வர்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக பார்த்தா அவங்க கரெக்டாக வந்துட்டு ஒரு 11:30 அந்த டைமில் தான் வந்து வீட்டுக்கு ரீச் ஆனாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிளான்ஸ் இருந்தது அண்ட் வர வழியில் லைக் புது ஊரில், அதனால் அவங்களுக்கும் வந்து வரதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ அவசர அவசரமாக ஒரு பிரியாணியும் செஞ்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் இப்படி வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணி இன்றைக்கி வந்து நான் என்னென்ன மெனு வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இட்லி சாம்பார், அதுக்கப்புறம் வந்து மினி இட்லி மாதிரி ஊற்றிட்டு அந்த சாம்பாரில் ஊற வச்சா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்ல, அதுக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், கேசரி அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து ஆனியன் சட்னி, இதெல்லாம் தான் வந்துட்டு மெனுவில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலி நாங்கள் வந்து ஊத்தாப்பமும் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அவங்க வந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அவங்க வரத்துக்கு லேட் ஆனதுனால அது அப்படியே பிரியாணியாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. டக்குன்னு ஒரு சீரக சம்பா பிரியாணி வந்து செஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் வெஜிடேரியன் தான். ஸோ அதனால் எல்லாமே இன்றைக்கி வந்து வெஜ் மெனுவாக தான் இருந்தது. ஒரு 10:30 போலேயே எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஒரு சிம்பிளான பிரியாணி மாதிரி செஞ்சுட்டோம். ஸோ வரப்போ லஞ்ச் டைமுக்கு வரப்போ பிரேக்ஃபாஸ்ட் போட்டால் அது நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் டக்குன்னு ஒரு பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களும் இது சீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி. இது வந்து நெக்ஸ்ட் டே. இது வந்து இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து வந்திருக்கோம். எதுக்குன்னா எங்கள் தாத்தாவோட படத்திறப்புக்காக வந்திருக்கோம். இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. சில ரிச்சுவல்ஸ்லாம் இருந்துச்சு இல்லை, அதனால முன்னாடி நாள் நைட்டும் இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங்குமே இருந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து படத்தை இருந்துட்டாங்க தாத்தாவோட ஃபோட்டோவை. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்னோடய கசினை வந்து ஸ்கூலில் விடுறதுக்காக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து ரூபி ஜூப்ளியோட செலிப்ரேஷன் இருந்தது. ஸோ அதுக்காக அண்ட் இது வந்து எங்களோட கேம்பஸ், நான் படித்த கேம்பஸில் வந்து நடந்ததுனால சரி அந்த சாக்கை வச்சு நம்மளும் போய் உள்ளார பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அண்ட் 2 நாளாக வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ இதுதான் வந்து நாங்கள் படித்த கேம்பஸ். இதுக்கப்புறம் அந்த சைடு இருக்குல்ல, அது வந்து அதுக்கப்புறம் புதுசாக வந்து கட்டினாங்க. அங்கே வந்து என்னோடய சிஸ்டர்லாம் வந்து ஆக்சுவலி படித்தா. ஸோ அங்கே வந்து கொஞ்ச நாளி வந்ததுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் லைக் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவள் வந்து கித்தாரில் இருந்தாள். ஸோ அதனால் அங்கேயும் கொஞ்சம் நாளை உட்காந்து அந்த ப்ரோக்ராமையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து எடுத்தது. ஸோ வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. ஸோ எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். ஊருக்கு வந்தால் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் வெளியே போயிடுவோம், பாப்பாவை விட்டுட்டு தனியாக 2 பேர் மட்டும். ஸோ இன்றைக்கி வந்து சவுத் இண்டியன் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, இங்கே வந்து ஃபுட் ரொம்ப நல்லா இருக்குது, போய் ஒரு தான் ட்ரை பண்ணிப்பார். அது மெயினாக அந்த நண்டு சூப்பும் பிரியாணியும் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. எப்படி இருக்குது?
ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து நண்டு ரசம், ஆக்சுவலி நண்டு ரசம் அண்ட் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சும்மா ஒரு டிரைவ் மாதிரி அந்த ஸ்ட்ரீட்ஸ்லேயே வந்து போனோம். இது வந்து நெக்ஸ்ட் டே நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்தது. ஃபஸ்ட்டு டெம்பிளுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் வந்துட்டு இந்த நகை கடையில் வந்து அந்த வெள்ளி பற்ற வைப்பாங்கள்ல, அதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த கொலுசு வந்து நான் போட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் வந்து இப்போ விற்கிற விலையில் இப்போலாம் போட்டால் வந்துட்டு அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப லாஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம அது வந்து பற்ற வச்சுக்கணும். ஏன்னா அப்படியே விட்டால் ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கிரி ட்ரேடர்ஸ் பாண்டியில் அங்கே தான் வந்துட்டு கொஞ்சம் பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். ஊருக்கு வந்து வந்தாலே யூஸ்வலாக சண்டே தான் கிளம்புவோம். பட் இந்த டைம் வந்து சாட்டர்டேவே கிளம்பியாச்சு. கொஞ்சம் சில ஒர்க்ஸாக இருந்துச்சு, அதில் தான் மெயினாக. அண்ட் போகிற வழியில் வந்து இந்த சாய் டெரக்கோட்டா ஈசிஆர்லேயே இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டெக்கார் வாங்கலாம். நாங்கள் இப்போ வந்து மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கலாம், ஒரேடியாக வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்துட்டு இந்த மியூசிக்கல் செட் வந்து வாங்கினோம். இது வந்து ஆக்சுவலி நல்ல பெருசாகவே இருக்கும். இது வந்து பூஜா ரூமுக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதனால வந்துட்டு அது ஃபில் பண்ணுறதுக்கு தான் இது வாங்கணும். இது வந்து ஈச் வந்து 650. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சாங்க. டெரக்கோட்டா அப்படின்னா நம்ம வந்து உடையாத இடத்துல வச்சோன்னா லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாவே வரும். அண்ட் பைசாவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நார்மல் டெக்காரை கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நாங்கள் நர்சரி வந்து போயிருந்தோம். கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஈசிஆரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நான் வேணால் கீழே டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து நல்ல சீப்பாகவே இருந்தது. இங்கே ஒரு 10 பிளான்ஸ் கிட்ட நாங்கள் வாங்கினோம். அரௌண்ட் வந்து 1250 அப்படி தான் ஆச்சு. ஆனால் நாங்கள் 10 பிளான் கிட்ட வாங்கினோம் வித் அந்த பாட் அதுக்கப்புறம் மண் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். அண்ட் போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக ஒரு கடை இருந்தது. அதுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா ஒரு செடியே 250 350 அப்படி போட்டிருக்காங்க. பட் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருந்தது அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. லைக் நீங்கள் வளர்க்கலாம் முடியாது, அப்படியே போய் வைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா இந்த இடத்த கூட நீங்கள் பாருங்கள். எல்லா பிளான்ஸுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம தான் வளர்த்து அந்த மாதிரி வர வைக்கணும். ஸோ யூஸ்வலாக நாங்கள் எங்கே வாங்கினோன்னா இந்த படிக்கட்டுக்கிட்ட 2 பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2 பிளான் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ டைப்பில் வந்து ஒரு பிளான் வாங்கினோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சங்குப்பூ இருக்கும்ல அது, அப்புறம் ஹைபிஸ்கஸ் இதெல்லாம் வாங்கினோம். இன்னும் நிறைய வாங்கணும், கொஞ்சமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது இல்லாமல் கொஞ்சம் மெடிசினல் பிளான்ஸ் அந்த துளசி, கற்பூரவள்ளி, வெத்தலை அதெல்லாமே வாங்கினோம். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே எங்கள் அத்தையோட கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷனுக்கு, அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்களோட கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷனுக்காக அம்மா டாடி 2 பேருமே வந்திருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்ச நாள் நாங்கள் வந்து வேளச்சேரியில் இருந்தோம். அப்போ இருக்கிறப்ப வந்துட்டு இந்த டெம்பிளுக்கு வந்து அடிக்கடி போவோம். இது வந்து தண்டீஸ்வரர் கோயில் சொல்லிட்டு வேளச்சேரியில் இருக்குது. அங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காட் அண்ட் ரொம்ப பழைய கோயிலுமே கூட. ஸோ கோயிலுக்கும் போயிட்டு நல்ல டெம்பிள் தரிசனம்லாம் முடிச்சுட்டு சூப்பராக வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Tanisha and thank you so much for watching my videos. என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா do like, share and subscribe and thank you so much. Bye.